சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படியும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படியும் சிறுபான்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு நாசர் அவர்களுடைய துணையிருப்பின்படியும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் ஜூலை 23, 2024 முதல் தொடங்கி இதுவரை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தோடு 23 மாவட்டங்களில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சிகள், மொழிவாரியான சிறுபான்மையினர் அனைவருடைய குறைகளையும் கேட்டிருக்கிறோம். அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, அவருடைய உரிமைகள் கொடுக்கப்படுகிறதா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாம் அம்மக்களை போய் சேர்ந்திருக்கிறதா, இவற்றுக்கெல்லாம் எவை தடையாக இருந்தது என்பதை பற்றியெல்லாம் கள ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். இந்த தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட தாக்கம் தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள், பாதுகாப்புகள், நலத்திட்டங்கள் எல்லாம் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது என்பதை ஒரு 45 லட்சம் பெருமான உள்ள ஒரு ஆய்வு நடத்தப்பட்டு அதனுடைய இறுதி அறிக்கை தயாரிப்பில் இருக்கிறது. அதோடு சேர்த்து பெண்கள், சிறுபான்மை மக்களுடைய பெண்கள் எப்படி இந்த நலத்திட்டங்களின் வழியாக முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம், இஸ்லாமிய மகளிர் உதவும் சங்கம், கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம், டாம்கோ பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தருகிற கடன்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சிறு தொழில் தொடங்கவும் மற்றும் மற்ற தொழில்கள் தொடங்குவதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உதவித்தொகை, ஊதியத்தொகை, உலமாக்கள் வாரியம், அதுபோன்று உபதேசியாளர்கள் வாரியம் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஊதியத்தொகை, இவையெல்லாம் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையிலுடைய எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு ஆய்வும் என்னும் பெண்களுக்கென்று ஒரு ஆய்வும் 10 லட்சம் பெருமானமுள்ள அளவில் சமூக அறிவியலார் கொண்டு ஒரு ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டு இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 மாதங்களில் அந்த அறிக்கை கொடுக்கப்படவிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் சென்ற மாவட்டங்கள் எல்லாம் 649 கோரிக்கை மனுக்களில் 532 மனுக்களுக்கு ஆங்காங்கே தீர்வுகளை கண்டிருக்கிறோம். நேற்று திருச்சியில் நடத்தப்பட்டது 22வது மாவட்ட சந்திப்பு. இப்பொழுது 23 புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர்கள், துணை ஆட்சியர்கள், இங்கே இருக்கக்கூடிய 72 அரசு அதிகாரிகள் எல்லோரும் இணைந்து மாவட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் இவருடைய சார்பாகவும் அவருடைய துணையோடும் இப்பொழுது இன்றைக்கு ஒரு 10:30 மணியிலிருந்து இப்பொழுது 2 மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடந்திருக்கிறது. இவற்றில் முக்கியமாக கல்லறை தோட்டம் முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும், அதுபோன்று சர்ச் ஆலயங்கள் கட்டுவதற்கு தடையில்லா சான்றிதழ் வழங்குவது பற்றியும், தண்ணீர் வசதி, அதுபோன்று பள்ளிக்கூட சுவர் எழுப்புவதில் பிரச்சனை, அதுபோன்று இருக்கக்கூடிய மக்களுடைய கபர்ஸ்தானுடைய சுற்றுச்சுவர் எழுப்புவதனுடைய அனுப்பப்பட்டிருக்க விண்ணப்பமுடைய தடை நிலுவையில் இருப்பதை பற்றிய ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டது. இது போன்ற முக்கியமான பிரச்சனைகளை எல்லாவற்றையும் இங்கேயே கேட்டு இங்கேயே அரசு அதிகாரிகளுடைய உதவியோடு நாங்கள் அதற்கு தீர்வு கண்டிருக்கிறோம். 32 வருடங்கள் ஒரு இடத்தில், அவர்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பெற முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதற்கும் நம்முடைய நீதிமன்றம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவின்படியும், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிவுறுத்தலின்படியும், அவருடைய வழிகாட்டுதலின்படியும் வந்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு 70% பிரச்சனைகளை தீர்வு கண்டிருக்கிறோம். இதனுடைய வழியாக சிறுபான்மை மக்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செய்கிற இந்த பணி, குறிப்பாக இந்த ஆணையத்தின் வழியாக அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறைகளை, அவருடைய விண்ணப்பங்களை தீர்த்து வைப்பதில் மக்களுக்கு ஒரு நிறைவும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதை நான் கண்கூடாக பார்க்க முடிந்தது. இன்னும் நிலுவையில் உள்ள சில பிரச்சனைகளுக்கு கொள்கை அளவில் முடிவெடுக்க வேண்டும். குறிப்பாக பௌத்தர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த மானியம், அவருடைய புண்ணிய பூமி சென்று வருகிற மானியம் குறைவாக இருப்பது, அதை கூட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இது போன்ற
கொள்கை அளவில் முடிவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் ஒரு பரிந்துரையாக வைப்பதற்கு இருக்கிறோம். அதுபோன்று வகுப்பு வாரியத்தில் நீங்கள் பதிவு செய்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஊதிய தொகையோ அல்லது அந்த இடத்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி வகுப்பு வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட இடங்களுக்கும் பொதுவாக அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் குறைவான வரியை விதிக்க வேண்டும், அதற்கும் ஒரு பரிந்துரையை நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பரிந்துரையையும் நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் கொடுத்து அதை ஒரு சுற்றறிக்கையாக அந்த மாவட்டத்திற்கு கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் தொடர்ந்து 38 மாவட்டங்களில் செல்லவிருக்கிறது. நவம்பர் 27ஆம் தேதி 38வது மாவட்டமாக முடித்து ஒரு முழு அறிக்கையாக கொடுக்கவிருக்கிறோம். அதற்கிடையிலேயே கடந்த வாரத்தில் 23 பரிந்துரைகளை அரசுக்கு கொடுத்திருக்கிறோம். அதில் முக்கியமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பாக நம்முடைய அரசு நிலங்கள் வில்லங்கமில்லாத நிலங்களுக்கு கபர்ஸ்தான் கல்லறை தோட்டம் அமைப்பதற்கும் ஆலயங்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு தர்காக்களுக்கு இவற்றுக்கெல்லாம் புனரமைப்பதற்கு கொடுப்பதற்கு விண்ணப்பங்கள் விரைவிலே அது செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதுபோன்று எல்லா ஆலயங்கள் பள்ளிவாசல்கள் கபர்ஸ்தான்கள் இவற்றிற்கெல்லாம் பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கிறோம். சமணர்களுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இடங்கள் பல இடங்கள் புராதன இடங்களில் அவருடைய சமண சிலைகள் இருக்கிறது, சமண வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது. அவற்றை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். பௌத்தர்களுக்கு அவருடைய புத்தர்களுக்கு வழிபடுகிற பௌத்த விகார் இடமில்லாமல் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு சரியான ஒரு இடத்தை அவர்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்று அம்பேத்கர் சிலை இங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டில் இருக்கக்கூடியது, அதை பராமரிப்பு செய்து அதற்கு ஒரு முழுமையாக அது சரியான இடத்தில் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதற்கும் அந்த நகரத்தினுடைய ஆணையர் அவர்களிடம் கொடுத்திருக்கிறோம். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை உடனடியாக தீர்வு கண்டிருக்கிறோம். வருகிற இந்த நாட்களில் முக்கியமாக இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற கோரிக்கைகள் எல்லாவற்றையும் சேர்த்து பரிந்துரையாக அரசுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் கடந்த வாரத்தில் கொடுத்திருக்கிறோம். அதில் முக்கியமானது கல்லறை தோட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1 ஏக்கர் 2 ஏக்கர் எல்லா சிறுபான்மையினருக்கும் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் இது போன்ற எல்லா இவர்களுக்கும் பொதுவாக அது இடம் கொடுக்க வேண்டும். 1 ஏக்கர் 2 ஏக்கர் அண்மையிலே சிவகங்கை மாவட்டத்தில் இது இஸ்லாமியருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆணையத்தினுடைய பெரும் முயற்சியில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கல்லறை தோட்டம், கபர்ஸ்தான் இவற்றை கொடுக்க வேண்டும் என்ற முதல் கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை. அதுபோன்று பள்ளிகள், கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், பள்ளிகள், அரசு கல்லூரிகள், பள்ளிகளைப் போல நலத்திட்டங்களையும் அதற்கு கூடிய சலுகைகளை வழங்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான கோரிக்கையாக வைத்திருக்கிறது. அதுபோன்று பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய நியமனங்கள் நிலுவையில் இருப்பதை கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி எல்லா இடங்களிலும் சிறுபான்மை மக்களுடைய நலத்திட்டங்கள் இப்போ கொடுக்கப்படுகிற நலத்திட்டங்களை விட மேலும் இப்பொழுது இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது போன்ற கணனி மயப்படுகிற சமயத்தில் இந்த தையல் இயந்திரம் கொடுப்பதை விட அவர்களுக்கு கணனி மயமான ஒரு லேப்டாப்பு, ஒரு டேப் இது போன்று கொடுத்து அவர்களை வேலை வாய்ப்புக்கு தங்களுடைய திறன்களையும் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு பரிந்துரையும் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆணையத்தோட கோரிக்கைகளை பரிசீலித்து கடந்த காலங்களில் பண்ணி கொடுத்துருக்கா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ணியிருக்கோம் நம்ம இதுவரைக்கும் இந்த ஆணையம் தெரிந்தெடுக்கப்பட்டு வைப்பதில் கொடுக்கப்பட்டிருக்கிற கோரிக்கையில் முதல் கோரிக்கையாக வைத்தது நாங்கள் சிறுபான்மையினர் நிறுவனத்தினுடைய அந்தஸ்து வழங்குவதில் மிகவும் சிக்கலாக இருந்து ஒன்றிய அரசு அதை ஒவ்வொருவரும் ரெடி பண்ண வேண்டியிருந்தது. அதை நாங்கள் பரிந்துரையாக வைத்தபோது அரசு உடனே கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு எம்பவர்ட் கமிட்டி என்பதை உருவாக்கி, ஒரு குழுவை உருவாக்கி, அந்த குழு அப்ளிகேஷனில் வருகிற போது விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்து உடனே அவர்கள் அதற்கு அந்தஸ்து கொடுப்பதற்கு பெர்மனன்ட் அந்தஸ்து, நிரந்தர அந்தஸ்து கொடுப்பதற்கு முயற்சி எடுத்து அதை அமல்படுத்தி கடந்த டிசம்பருக்கு முன்பு 159 நிறுவனங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிந்துரையை கொடுத்தோம், அரசு ஆவண செய்து அதற்கு அமல்படுத்தியிருக்கிறது. 2வது கோரிக்கையாக நாங்கள் கொடுத்தது எல்லா மாவட்டங்களிலும்
2 ஏக்கர் 3 ஏக்கர் கொடுக்க வேண்டும் என்று அதற்கு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டு எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் இந்த கபர்ஸ்தான் கல்லறை தோட்டத்திற்கு நீங்கள் நிலத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 20% 30% ஆட்சியர்கள் இதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். மற்ற நடவடிக்கை எடுக்க சொல்லி மறுபடியும் கொடுக்கிறார். அதே போன்று இன்னொரு கோரிக்கை வைத்தோம். அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மை துறை என்பற 3ஐயும் சேர்த்து டிபிடபிள்யூ இருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கென்று பணிபுரிகிற ஒரு அலுவலர் தேவை என்ற ஒரு கோரிக்கை வைத்தோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் 3 நாட்களுக்கு முன்னாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு நல அலுவலர் நியமிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இதற்கு முன்னையே ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. 5 மாவட்டங்களில் தொடங்க வேண்டும் என்று சொன்னார்கள். 5 மாவட்டத்தில் இன்னும் தொடங்கவில்லை. அதற்கு பதிலாக எல்லா மாவட்டங்களிலும் ஒருவரை தெரிவு செய்து நியமிக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கும் அவர்கள் இப்பொழுது அமல்படுத்தினோம். இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கோரிக்கைகளுடைய 60% நிறைவேறுகிறது. இந்த 40% நிறைவேற்றி கொடுப்போம் என்று டிசம்பருக்குள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்காங்க. பல்வேறு பகுதிகளில் நம்ம இடுகாடு சுடுகாடு பிரச்சனைகள் இந்துக்கள் சமுதாயத்திலையும் வந்து பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் கபர்ஸ்தானுக்கோ கல்லறை தோட்டத்துக்கோ உண்டான நடவடிக்கைகள் இந்த அளவுக்கு சாத்தியமாகும் நினைக்கிறீங்க? அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டான சரியான கேள்வி. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து இருக்குது. எல்லா மாவட்டத்திலையும் இடம் கிடைக்கிறது இல்லை. ஒரு சில மாவட்டத்தில் நிலம் இருக்கிறது, ஆனால் அது வந்து நீர்வள பெரும்போக்கு அந்த மாதிரி வில்லங்கமான இடத்துல போட முடியாது. அதனால் எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அங்கே கொடுக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியலையோ ஒரு வாய்ப்பு என்ன சொல்கிறாங்க, ஒரு மாற்று ஏற்பாடாக சொந்த நிலத்தில் ஒரு தனிப்பட்ட நபர் தனியார் வைத்திருக்கிறாருன்னு சொல்கிறார். அவர்களோடு கலந்துரையாடல் செய்து அவருடைய நிலத்தை வாங்கி அதையும் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிற போது அதற்கு வந்து தடையில்லா சான்றிதழ் கவர்மெண்ட் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கொடுக்கிறது. அதற்கு வந்து கல்லறை அமைப்பதற்கும் நிதி கொடுக்கப்படுகிறது. கல்லறை சுற்றுச்சுவர் ஏற்பதற்கும் விடப்படும். சில இடங்களில் கொடுக்க முடியாத இடத்தில் கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் அந்த கொடுக்க முடியாமல் அரசு நிலம் கொடுக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் எல்லா மக்களும் இதில் கஷ்டப்படுறாங்க. இடுகாடு சுடுகாடு இந்துக்களும் மற்ற மதத்தினரும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கொடுக்கறதுல இடைஞ்சல் வருகிற போது தனியார்களிடம் கேட்டு அவர்களிடம் பெற்று தான் அங்கங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார். சார், தமிழக அளவில் சிறுபான்மையினருக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட உதவிகள் செய்கிறதுல புதுக்கோட்டை மாவட்டம் எத்தனாவது இடத்துல இருக்குது? அதிகாரிகளுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது? பெனிஃபிட்டர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரவுகளில் பார்க்கும்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் டாம்கோ லோன் கொடுக்குற பொருளாதார மேம்பாட்டு கழகம் கொடுக்குற கடன் உதவி, கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உதவி, இஸ்லாமிய மகளிர் உதவும் சங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிற உதவி, அதுபோன்று உலமாக்கல் வாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கொடுக்கக்கூடிய ஊதியத்தொகை அதில் வைக்கிற போது இருக்கிற மாவட்டங்களில் ஒரு 10 மாவட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படனா அந்த 10 மாவட்டங்களில் புதுக்கோட்டை இருக்கிறது என்பதை உறுதியாக தரவுகளின்படி சொல்லலாம். சார், பல்வேறு மாவட்டங்களில் இப்போ ஆய்வு நடத்திருக்காங்க. தீர்க்கப்படாத பிரச்சனைகள்னு எதுவும் நீங்கள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்று சொல்லணும்னா முக்கியமாக இருக்கிறது வந்து நிலம் கபர்ஸ்தானுக்கு வந்து பல இடங்களில் இல்லை. அதை வந்து நிலம் எங்கே போகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய இருக்குது. அதுக்கு தான் வந்து நான் இந்த மாற்று ஏற்பாடை பண்ணுறோம். தீர்க்க முடியாது என்பது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீர்வழி புறம்போக்கில் ஒரு கல்லறையை கழிச்சிருக்காங்க. நீர்வழி புறம்போக்கில் ஒரு ஸ்கூலில் வந்து காம்பவுண்டை கட்டுறாங்க. இது வந்து நிவர்த்தி பண்ண முடியாது. அதை எவிக்ட் பண்ணணும். அதற்கு வந்து ஒரு முடிவு கட்டணும். ஏன்னா வந்து நீர்வழி புறம்போக்கில் செய்யக்கூடாது என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எல்லாருடையது. ஒரு நீர்வழி புறம்போக்கு வந்து பண்ணும்போது நமக்கு தான் என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி இதெல்லாம் செய்ய முடியாது. அப்புறம் என்ஓசி வாங்காமல் ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க. அதுக்கு திருப்பி வந்து என்ஓசி கிடைக்கிறது ஒரு ரெகுலரைசேஷன் தான் போக முடியும் மொழிய. அதுக்கு வந்து ஒரு உத்தரவு கொடுக்க முடியாது. என்ஓசி தடையில்லா சான்றிதழ் வாங்கிட்டு தான் நீங்கள் ஒரு சர்ச்சு கட்டணும், ஒரு பள்ளிவாசலை கட்டணும். கட்டிட்டாங்க, ஒரு 40 வருஷமாக பயன்படுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பரிந்துரையை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். 40 வருஷம் 50 வருஷம் வச்சு மக்கள் வழிபட்டிருக்காங்க. இது வந்து தயவு செய்து இதற்கு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பட்டா கொடுத்துட்டா அது ஒரு தீர்வு வரும்னு அது சொல்லியிருக்கோம். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரெல்லாம் முடியாத ஒன்றும் இல்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசு முடியாத ஒன்றுமில்லை. ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண முடியும், எப்படி கண்டால் அதற்கு ஒரு நல்ல தீர்வு என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சிறப்பாக செயல்படுகிறார் என்பதை எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய பரிந்துரைகள் இதுவரைக்கும் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் நிவர்த்தி செய்ய வேண்டி இருக்கிறது. அதை டிசம்பருக்குள் செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார். தமிழ்நாடு சிறுபான்மை பள்ளிகள் குறிப்பாக வந்து அரபிக் கல்லூரியிலோ இல்லை சிறுபான்மை நடத்தக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ்லையோ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்லையோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் தான் இருக்குது. தமிழ் செகண்ட்
அது இங்கிலீஷ் செகண்டரி, தமிழ் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. நம்ம தமிழை வளர்க்குவதற்குண்டான நடவடிக்கைகளை அரசு தமிழ் அரசு எடுத்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசினுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதனால் தான் அரசினுடைய உதவியும் வருகிறது. அரசினுடைய உதவி பெறும் கல்லூரிகளும் அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளும் அரசினுடைய கொள்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. நிறைவேற்றாமல் இருப்பவர்களுக்கு நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவோம். அது கேட்கல. நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து அரபிக்கு அந்த மாதிரி இதுதான் சொல்கிறோம். நம்ம வந்து படிக்கிறாங்க. தமிழ் வந்து செகண்டரி லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் தான் வருது அப்படின்னு. அப்படி தமிழை வளர்ப்பதற்குண்டான தமிழை வளர்க்க வேண்டும் என்று எல்லா நிறுவனத்திற்கும் சொல்லுகிறோம். அப்படி அவர் யாரெல்லாம் தமிழை முதன்மொழியாக இருக்காங்களோ அவர்கள் வந்து முதன்மொழியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறோம். ஆணையத்தினுடைய தன்மை வந்து ஒரு பிரச்சனை வருகிறது, அதை ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரையாகத்தான் கொடுக்க முடியும். அரசு அதுக்கு பற்றிய நிர்வாக செயல்பாடுகளில் ஈடுபடும்.